அங்க ஊதத்துக்கு மிஷின் எதுவுமே கிடையாது. இங்க பிடிக்க மாட்டாங்க. இங்க வந்து தள்ளாடிட்டு வராங்களா, போத உச்சத்துல போறாங்களா, அவங்க மட்டும்தான் இங்க பாப்பாங்க. பிளைட்டுக்குள்ள ஏறும் போது 2 அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. பேரு அந்த யூனிஃபார்ம் போட்டு இருப்பாங்க. விஸ்தாரானா விஸ்தாரா, எமிரேட்ஸ்னா எமிரேட்ஸ் இதுல நிப்பாங்க. அவங்க கதவு திறக்கும் போதே ஃபர்ஸ்ட் வாயில விடுவாங்க. என்னடா சொல்றீங்க? ஆனா ஒரு கண்டிஷன் அப்படி சொல்லுவாங்க. அவனுங்க தான் டேஞ்சரே. இவனுங்க ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு வெல்கம் பண்ணுவாங்கண்ணே. ஏன்டா இவன் மண்டைய போடுற? கரடி மாமா எங்க போறீங்க? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இவன் சொன்னான்லாம் அதெல்லாம் சரி விடுங்க, எனக்கு தெரியாது. உள்ள போனதுக்கு அப்புறம் கேட்பாங்க, நான் சொல்றது கேளு. பேஸ்ட் வச்சிருக்கியா? பிரஷ் மட்டும் போய் இங்கேயே பேஸ்ட் வாங்க. எப்படி 2000 ரூபா சொல்லுவாங்க பேஸ்ட். நீ என்ன சொல்ற? தண்ணி பாட்டிலே 300 ரூபாய். இங்க போய் ஒரு சின்ன டியூப்ல பேஸ்ட் வாங்கி பல்லு விளக்கிட்டு உள்ளவா, கன்ஃபார்ம் செக் பண்ணுவாங்க. இது போட்டு அதெல்லாம் எத்தனை தடவை குடிச்சிட்டு போய் மாட்டிருக்க? இல்லன்னு அப்பயும் தான் நீ நான் என்ன இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கை. வந்து கொய்யாக்கா மிட்டாய் தின்ன, வேப்பிலையை பிச்சு கடிச்சு தின்ன, என்னென்னமோ தின்னாலும் ஊதும் போது அதுல மீட்டர்ல வருது இல்ல, அதே முடிஞ்சு போச்சு. தான் இங்கேயும் நீ உள்ள போனோடனே ஊத சொல்லுவாங்க. அதுல டெக்னாலஜி எல்லாம் பயங்கரமாயிடுச்சு. எத்தனை இழுத்திருக்க, அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. 8 இழுப்புற மாதிரிதான் இதுவும். 4 பேத்துக்கு முன்னாடி அவங்க கேட்டாங்கன்னு வைக்க, இப்ப அவங்களே கேக்குறாங்க, யாருங்க சிகரெட் அடிச்சுட்டு யாருங்க வண்டிக்குள்ள ஏறி இருக்குது? ஏன்னா ஏசி வண்டி, ஏசில சிகரெட் நாத்தம் குபீர்னு என்னென்ன சொல்றான் பாருங்க. அடிக்கவே இல்லைண்ணா நானு. இப்ப வருதா பாருங்க, வருது ப்ரோ. நீங்க பாருங்க, அவர் சும்மா சொல்லுவாரு. நீங்க வாங்க, சும்மா நீங்க வாங்கினேன். நல்லா விடுங்க, உள்ள வருதா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இல்ல நான் விளையாடல, சீரியஸா தான் கேக்குறேன். நானும் சீரியஸா சொல்றேன். இந்த இதெல்லாம் பெரிய கேஸ். நீங்க எதுவும் விட்டுருந்தீங்க. என்ன விட்டுருவானு? சிகரெட்டை விட்டுனாதான் வாழ்க்கையில உருப்பிட முடியும். சிகரெட்டை நிறுத்துவியா? நிறுத்திட்டேங்க. இவனெல்லாம் திருத்தவே முடியாது. லேடிஸ் எல்லாம் பக்கத்துல உட்கார்ந்து சொல்லு. ஆக்சுவலா ஒரு நாள் லேடிஸ் நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். நான் உட்காந்து இருக்கிறாங்கல்ல, பிளைட்ல இப்படி உட்காந்து இருக்கும்போது நான் கொஞ்சம் தள்ளி ஜன்னல் சீட் எனக்கு பார்த்தது கிடையாது. அதெல்லாம் தரமாட்டாங்க. விண்டோ சீட்டுக்கு தனியா சில பேர் காசு கட்டி வாங்குவாங்க. அப்படி இல்லைன்னா முதல் தடவை வரணும். ஒன்னதான் இப்ப வெளியே அனுப்ப போறாங்களே. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஏர்போர்ட் ஃபுல்லாவே விண்டோ தான். ஒண்ணுதான் இப்ப வெளில அனுப்ப போறாங்களே. கதை இப்படி போகுதா? ஃபுல் விண்டோ தான் உனக்கு. நீ எங்க வேணாலும் போய் உட்காந்துக்க. ஒரு கேஸ், தம்மடிக்கிற கேஸ் எல்லாம் என்னால ஹேண்டில். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. உள்ள வந்து இல்ல நான் சும்மா டயர்ட்ல போட்டேன், அது இதெல்லாம் வேற ஏதாச்சும் வாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சொல்லவே முடியாதங்க. பிளைட்டுக்குள்ள ரொம்ப அசிங்கமா இருக்கும். எப்பங்க போட்டேன்? நான் உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியுமே. நாங்க ஒரு தடவை ஒரு ட்ரிப்பு போனோம். அத நான் சொல்ல விரும்பல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அது எனக்கு தெரியல, இவனா நிஷாந்தான் தெரியல. போட்டானுங்க ஒரு பாம்பு. கொஞ்ச நேரத்துல செதறிட்டானுங்க எல்லாரும். அதுல விண்டோவும் திறந்து வெளி காத்தும் வாங்க முடியாது. ஏசி காத்தும் எவ்வளவு நேரம் இருக்கும். அவன் அந்த கீழே சீட்டு கீழே இந்த இது வச்சிருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு தேடிட்டு போயிட்டாங்க. அப்படி ஆளுதான் அவன். அதனால என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இவன்ட்ட சத்தியம் வாங்கினது, தம்பி டெல்லி இறங்குற வரைக்கும் பாம்பு போடாது அப்படின்னு இவன்ட்ட கேட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இவன் கூட அடக்கிப்பான். முன்னால எப்படி நாத்தம் வருது, லைஃப் முடிஞ்சு. என்னடா இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்கிட்ட உண்மையை ஒத்துக்க, நான் அவனை விட்டுறேன். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இப்ப அவர் நமக்கு வரமாட்டார். அவர் டெல்லி போறவரு. இப்ப நம்ம என்ன ஊருக்கு போறோம்? நம்ம இது இந்தோனேஷியா, டெல்லி தாண்டா போறோம். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? இது என்ன தெரியும்ல மகேந்திரன், நீ இங்க வந்து நாங்க இவரை செக் பண்ணல அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீங்க இந்த என்னதுல எல்லாம் அது இருக்காது. இந்த ஸ்டிக்கர் என்னதுல ஒட்டி இருக்காது. அதான் இந்த நாயக பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. ஸ்டிக்கர் எதுக்கு?
வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இது சீக்கிரம் எப்படிதான் இந்த போட்டிருக்கு பாரு முத்தரசன் கிளீன் சொல்லிதான் வெள்ளை கலர்ல கொடுத்துருக்கேன். இங்க இதை காட்டு இவன் நம்ம என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இல்லடா வேற ஏதோ இது என்ன போட்டிருக்கீங்க? முத்தரசன் மகேந்திரன் அப்பா பேரு. JCN 85. 85. நான் எத்தனை கிலோ? நீங்க வந்து 1/10 kg 1/9 kg. அதுக்கப்புறம் கீழே என்ன போட்டிருக்கு? டென் பசார். பக்கத்துல என்ன போட்டிருக்கு? பாலினா என்ன? பாலிய சிநேகிதர்னு அர்த்தம். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. நான் அவனும் அவனும் ஃப்ரெண்டுடா. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதனால நீ தம் அடிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா, அதனால உனக்கு பாலின்னு எனக்கு. அதே தானே எனக்கும் குத்துக்குது பாலி. நீ போற ஊர் என்ன? டெல்லி. அங்க இருந்து எங்க போற? பாலி. அதனால உனக்கு பாலி. எனக்கு என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? எனக்கு ஒண்ணுமே புரியல. நேரம் நெருங்கிருச்சு, இப்ப நேரம் உள்ள விட போறாங்க. நம்ம கிட்ட கேட்டுடலாம், நீங்க சொன்ன மாதிரி நான் பாத்துக்கிறோம். அப்படியா? அவன் உள்ள வேப்பு வச்சு இப்பதான் அவனை செருப்பால் அடிச்சாங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஒரே நிமிஷம், அப்படியே இது வந்து ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். எதுக்கு? இல்ல எப்படியும் வரமாட்டான். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஹாப்பியா இருந்துட்டு ஆபீஸ் போய் எடிட்ட பாரு. அன்னைக்கு கூட சொன்னாரு, அந்த நான் சொன்னல அன்னைக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பைலட்டா இருக்காரு, அவர் சொன்னாரு அவரெல்லாம் ஃபாரின் போகும்போது கூட்டு போங்கன்னு. ஐயா சாமி சார் பின்றால நிறைய போறான்டா. உனக்கு கடைசி வரைக்கும் அந்த குடுப்பன இல்லன்னா நான் சொல்லிடுறேன். சிகரெட் அடிச்சியா? ஆமா. எத்தனை சிகரெட்? பாட்டி படா என்னடா பாக்குற? இல்ல உண்மையாலுமே ரெண்டு. அவங்க செக் பண்ணுவாங்க, கடையை பார்த்துட்டு கேக்குறாங்க என்னன்னு. ஓகேங்க. இல்ல இப்ப நீ உள்ள வர்றதே நிச்சயமா இல்லையான்னு தெரியும். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? தெரியாம இருக்கு. இப்ப திரும்பவும் போதவஸ்தை பார்த்து ஆசைப்பட்டீங்கன்னா அவரு கூட கடை போட்டு அங்கேயே உட்கார வேண்டியதான். நீ வேணா இங்க இரு. இல்லண்ணே நிக்கிறாங்கல்ல ஆர்மி மாதிரியா, அவங்களும் செக் பண்ணுவாங்க. அப்படியே கீழே தலையை குனிஞ்சுக்கிட்டே வந்துரு. அவன் பார்க்கும்போது இப்படி தலையை குனிஞ்சிட்டு வந்துடும். அவன் மூஞ்ச மட்டும் நேரடியா பாத்துறாத, ஊத சொல்லுவாங்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. அப்பாடா இவர்கிட்ட ஈஸியா தப்பிச்சுட்ட, தலையை குனிஞ்சுக்கிட்டே வந்துட்ட, தப்பிச்சுட்ட. இதுக்கப்புறம் தான் டேஞ்சரே ஆரம்பிக்குது உனக்கு. ஐயோ மீண்டுமா நைட் ஏறும்போது இந்த வெளில நிப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட நான் ஆல்ரெடி பேசுறேன். இப்ப போய் நீ எதுக்கும் அவங்கள பார்த்தவனையும் ஒரு மாதிரி மூஞ்சு கொடுக்காமே வந்துரு. இவர்கிட்ட அப்படி பேசும் போதே சார் எப்படியா கொடுத்து சார் சரி, அப்படி இல்லைன்னா எங்க அண்ணன் சார்னு என்ன சொல்லிடு. சரி அண்ணன் தான். யார் சாமி இவன்? அப்படியா? அப்பாடா ரெண்டு ஜன்னலுக்கும் நடுக்குனா ஒரு ஜன்னல் வரணும். அவங்க கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா நீ உள்ள